ஸ்ரீதேவி பிரதமம் நாம, முதல் திருநாமம் ஸ்ரீதேவி, ஸ்ரீயை நமஹான்னு சொல்றோமோ இல்லையோ, ஸ்ரீதேவி பிரதமம் நாம. 2 த்விதீயம் அமிர்தோத்பவா, 2வது திருநாமம் அமுதத்திலிருந்து உதித்தவளே. இத்தனை நாள் சரித்திரம் பார்த்தோமே, அமிர்தோத்பவா. திருத்தீயம் கமலா புரோக்தா, கமலா 3வது திருநாமம். சதுர்த்தம் சந்திரசோபனா, சந்திரனை போன்ற அழகிய திருமுக மண்டலம் கொண்டவள், சந்திரனுக்கே அழகு ஊட்டுபவள். ஏன்னா அவருடைய அமுதமான கலைகளால் சந்திரனுக்கே அழகூட்டுகிறாள். சதுர்த்தம் சந்திரசோபனா. முதல்ல ஸ்ரீஹி, அடுத்தது அமிர்தோத்பவா, அடுத்தது கமலா, அடுத்தது சந்திரசோபனா. அப்புறம் பஞ்சமம் விஷ்ணு பத்னீச்ச, விஷ்ணு பத்னி, விஷ்ணுவுக்கு பத்னி, விஷ்ணு பத்னி. இது 5வது திருநாமம். ஷஷ்டிம் ஸ்ரீ வைஷ்ணவி ததா, அவளே ஸ்ரீ வைஷ்ணவியாக உள்ளாள். 1 விஷ்ணு பத்னி, அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவி. சப்தமந்து வராரோகா, மிக உயர்ந்தவள், சிறந்த இடையழகு படைத்தவள், உயர்ந்த இடத்தில் இருப்பவள். வர ஆரோகா, வரன உயர்ந்த, ஆரோகன ஏறியவள். வரமான இடத்துல ஏறியவள்னா திருமார்பில் அமர்ந்தவள்னு அர்த்தம். ஏன்னா பிராட்டி தான் உயர்ந்த இடத்துல ஏறி அமர்ந்தாள், பெருமானுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கிறாள். சப்தமந்து வராரோகா. அஷ்டமம் ஹரிவல்லபா, 8வது திருநாமம் ஹரிக்கு ரொம்ப பிடித்தமானவள். வால்லபியம்னு ஒண்ணும், வால்லபியம்ங்கிறது அதீத அன்பு, காதல். எப்பவுமே பட்ட மகிழ்ச்சிக்கு உரிமை இருக்கும், மனைவிக்கு உரிமை இருக்கலாம். உரிமை இருக்கிற இடத்துலலாம் காதலும் பாசமும் பொங்குன்னு சொல்ல முடியாது. ஆசை வேற எங்கேயான்னு கூட இருந்துடலாம். ஆனா இங்க அப்படி அல்ல, உரிமையும் அவளிடத்துல தான், பாசமும் அவளிடத்தில் தான். அதனாலதான் ஹரிவல்லபா. சப்தமம் துவராரோகா, அஷ்டமம் ஹரிவல்லபா. நவமம் ஷார்ங்கிணி புரோக்தா, 9வது திருநாமம் ஷார்ங்கிணி. தசமம் தேவதேவிகா, தேவனுக்கு தேவிகையாய் பெருந்தேவி தாயாராக எழுந்தருளி உள்ளாள்.